இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன். நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலைகாரனை இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்கே அனுப்பி வச்சிருக்க. இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க. இதுக்கு யார் சாட்சி? இதோ பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள், அவரை கேளுங்க. ஆமா ஆமா, நானே பார்த்தேன். வேற சாட்சி இருக்கா? ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? ஐயோ, எங்க சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐஜியே கொலையை நேர்ல பார்த்தாலும் கொலைகாரனுக்கு நாங்க தண்டனை கொடுக்க முடியாது, கோர்ட்டு கொண்டு வரணும். அதுக்கு வேற சாட்சி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் தீரவே தீராது. யூ ஆர் கரெக்ட். ஷட் அப் மிஸ்டர். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். இவர்தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும் தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவா? சொல்றவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லைனா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான். அவன் செத்திருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட 4 தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட்டு அலைய வைக்காம தீர்ப்ப சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ, அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன், நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க பெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்திருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்மளோட டியூட்டி. வெயில பத்தியோ மழைய பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பார்க்கறதா நம்ம போலீஸ்காரோட தலையெழுத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, இந்த சுண்டல் வைக்கிறவெல்லாம் உள்ள விட்டுறாத, பாம்பு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து வாங்க பீச்சுக்கு வந்திருக்காரு சார். ஆமாமா, தேவையான போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப காலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார். ஏன் ஆட்ட விட்ட? சார், அவர் காலை அவர் ஆட்டுறாரு, நான் என்ன சார் செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், இது வர சார். சீக்கிரம் வாங்க சார். இப்ப நான் குதிரை ஏறணும். நல்லா ஏறுங்க, எப்படி வேணாலும் ஏறுங்க. யோ, நான் நெஜ குதிரையை சொன்னேன். நான் பச்சை குதிரையாக்கணும்னு நினைச்சேன். சின்ன பிள்ளையில விளையாண்டது, உங்களோட ஒரு இடம் விளையாடலாம்னு பார்த்தேன். அதை விடுங்க, நீங்க குதிரையில போனா எங்களால பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே. நானும் நான் குதிரை சவாரி பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள், குதிரை ஓடுங்கய்யா, சீக்கிரம் ஓடுங்கய்யா, ஓடுங்கய்யா. தம்பி சார், சார் கொஞ்சம் பையன் போங்க. ஐயோ, எங்களால ஓட முடியல. ஏன் இவ்வளவு பெரிய குதிரை கொடுத்தீங்க? ஒரு குட்டி குதிரை கொடுக்க கூடாதா? ஓடுங்கய்யா. சார், உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிரெல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலனா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமாமா, இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்றேன். நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தட் இஸ் a point. உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன், இவனை உயிரோட விட மாட்டேன். இவன் வெளியே வரனால தான் இவனோட கடைசி நாள். பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்ககிட்டயே அவ்வளவு திமிரா பேசின அந்த இன்ஸ்பெக்டர் எங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவான்? இப்படி பயந்துதான் நீங்க ஏமாத்து போறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் எடுத்து குரல் கொடுக்கணும், எந்த விளைவு வந்தாலும் நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்ச எனக்கு என்ன நடந்தது பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான், அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓலை குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல. நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி?
2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கல்ல நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுங்க மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சல் அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார் ஆடங்கோப்புறானே எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேலு பாருங்க. என்னக்கா எங்கடி இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேத்த எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? டேய் டேய் ராசே, துணியா துவைக்கிற? இரு ஒன்ன துவைக்கிறேன். எடுத்துட்டு வாடா கல்ல. நடந்து வாடா, அசையிற. ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியா துவைக்கிற? ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும்? பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமையே? எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க அந்த அம்மா. கல்லுதான் இருக்குது, தண்ணியே தான் காணோம். குறைகளை இங்க சொல்லி புலம்புறீங்களே, என்னைக்காவது உங்க குறைகளை அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது? அவங்க நடிக்கிற படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல. நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா. ஹலோ சார். மந்திரி வணக்கம்மா. கொண்டாய மானே. அம்மா, இப்ப நான் மந்திரியா வரல, உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடுறதில்ல. உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுரு. வணக்கம்மா. கும்பிடுறா. வாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி, கை வலிக்க போகுது. இது எங்களோட பிறந்தநாள் பரிசு. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இப்பயே பிரிச்சு பார்க்கட்டுமா? பிரிச்சு பாத்தீங்க ஆடி புடுங்க ஆடி. என்ன பாக்குறீங்க? போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டின அடிக்கல் தான். எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட்டு கேட்டேன். நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வரவே மாட்டேன்னுது. அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால பிடிச்சுக்கல அங்க இருக்கணும், நீயே வச்சுக்க. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்ட போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான் கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்ல நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா? அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம். அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க குடத்தோட அலையறாங்க. லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவே இருட்டா இருக்கு. ஒருவேளை நாட்டை இருட்ட வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்க கெட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடுவான். இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க. சரி, சீக்கிரம் வண்டி எடுத்து சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்குறதுக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞர் தலைவர் வாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜான காலிடா, காலி பண்ணிட்டு போட்டுங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்க வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசணும் தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை. ஆம்பளைன்னா பணம் கேட்கலாம், பொம்பளைன்னா என்னத்தை கேட்கறது? இருக்கிறதானே கேட்க முடியும்.
அது யார்கிட்ட கேட்டேன்? எங்க கட்சி எம்பிட்ட கேட்டேன். அது எங்க கட்சி உள்ளுகாரம். அது நீ ஏன் தர போற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ ஆன. அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 10 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 500 ரூபாய் முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 1000 ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம். ஏன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தை ஜெயில தான் நடத்திட்டு இருக்கோம். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்கெல்லாம் பதவியில இருக்கீங்க. அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல. ஓட்டு போட்டாங்களே ஜனங்க, அவங்க தான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்டை எழுத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிசு குடிச்சியா குனிஞ்சிரணும், கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவை கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு. ராஜரத்னம், ஏய், என்ன தைரியம் தான் மந்திரி பேர் சொல்லி கூப்பிடுவ? மரியாதையா மன்னிப்புக்கு. மக்களை மதிக்கிறவங்களுக்கு தாண்டா மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்புவியா? பதவியில இருக்கிறதுனால எதையும் செய்யலாங்கிற திமிரு பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்கட்சி எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன்னு பாராட்டின தலைவனை இழிச்சவாயின்னு திட்டுவேன், இழிச்சவாயின்னு திட்டின தலைவனை இந்திரன்னு பாராட்டுவேன். அதை இந்த மட ஜனங்க ஏத்துக்கிட்டு கை தட்டத்தான் போறாங்க. நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன். இப்ப நீ பேசுனதெல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். எப்படா தெரியும்? எப்படி தெரியும்? இப்ப நீ பேசுனதெல்லாம் என் பாக்கெட்ல இருக்க டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. டேய் ரத்தம், கதவு பூட்டு. டேப் எடு. டேப்பை எடு. டேப்பை கொடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்பை கொடுக்கல நீ உயிரோட போக மாட்ட. எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். என்னோட வணக்கம். நான் தொடங்கி இருக்கிற இந்த உண்ணாவிரதம் உங்களுக்காக, உங்க பிரச்சனைக்காக. என்ன வயிற்றிலேயே மாறலையும் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவிர ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரியை பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா? இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துற வெயில்ல வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கிறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க. அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானம் காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கிற உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க பேசுறதுக்கு இங்க மைக்கு இல்ல, அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. பொம்பளைங்க சத்தம் போட்டா 8 ஊருக்கு கேட்கணுவாங்க, அது அந்த காலம். இப்போ 8 ஸ்டேட்டுக்கும் கேட்கும். ஆந்திரா அலரும், பஞ்சாப் பதரும், கர்நாடகா கலகலக்கும், கேரளா கிடுகிடுக்கும், பீகார் பிச்சுக்குன்னு போவோம். ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. அவனுங்க கையில எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நிலைச்சது இல்ல, நல்லா வாழ்ந்தது இல்ல. இப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பளைய, அது ஒரு எம்பிய மானபங்கப்படுத்திட்டு மந்திரி பவரை வச்சு போலீஸ வச்சு முழு பூசணிக்காய தோத்தல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கலாமா? இந்த நாட்டுல ஒரு எம்பிக்கே இந்த கதின்னா ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன? நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்களுடைய கதி என்ன?
பொண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நாயி கச்சிச்சு. அந்த வெறி நாய பதவியில இருந்து விரட்டுறதுக்குன்னு நம்ம வவுத்துல பிறக்காத புள்ள, கூட பிறக்காத தம்பி சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கு. இந்த போராட்டத்தை தடுக்க நினைக்கிறவங்களையும் தம்பி அழிக்க நினைக்கிறவங்களையும் ஆட்டிப்பிடுவாட்டி. இது நெத்தியடி நாகம்மாவுடைய சவால் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க மனசுல எரியிற நெருப்பு. அத்தை மதிக்கல பிஞ்சிரு செருப்பு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.